குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். சொன்ன மாதிரி இன்றைக்கி நான் வீடியோ ஆரம்பிச்சிருக்கேன். ஸ்டார்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் எல்லா கைண்ட்ஸ் ஆஃப் வீடியோஸும் நான் போடுறேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்றைக்கி வந்து பைபிள் எடுக்கிறேன், ப்ரேயர், தேவனுடைய வார்த்தை பற்றி நான் சொல்கிறேன். ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். இப்போ மாதாவை கும்பிடுறது வந்து தப்பு, கும்பிடுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. அதை குறித்து தான் நான் இப்போ பேசுகிறேன். புனிதர்களை வேண்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேத்லிக் அப்போஸ் பண்ணி ப்ராட்டஸ்டன்ஸ், பெண்டிகாஸ்ட் எல்லாமே இது பண்ணுறாங்க. இப்போ நான் அதை குறித்து தான் நான் பேச வரேன். அதை குறித்து தான் நான் பைபிள் வச்சு நான் உங்களுக்கு குறிப்பு சொல்லலான் இருக்கேன். இதில் என்னென்னா, நானே வந்து நிறைய டைம் வந்து ஒரு ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டேன், மாதாலாம் கும்பிடக்கூடாது, அவங்க வந்து ஜஸ்ட்டு ஜீசஸ் பறக்கிறதுக்காக உதவி செஞ்ச மாதிரி தான் அவங்கள எதுக்கு நம்ம கும்பிடணும், அது கும்பிடக்கூடாது அப்படிலாம் நினச்சிருந்தேன். கும்பிடுறதுன்னு இல்லை, வேண்டுதல் பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் பைபிளில் வாசிக்க தான் எனக்கு கொஞ்சம் வெளிப்படுத்தல ஆயிடுச்சு. நம்ம கும்பிடுறது கிடையாது, மாதாவையோ புனிதர்களையோ நம்ம கும்பிடல, கடவுளாக நம்ம கும்பிடல. அது முதல்ல தெளிவுபடுத்தணும். மெயின் வந்து நம்ம பரிந்துரை ஜெபம் பண்ணுறதுக்காக தான் அவங்கள நம்ம வச்சுருக்கோம், தவிர அவங்கள எப்போவுமே நம்ம கடவுளாக கேத்லிக்கில் இது பண்ணது கிடையாது. பட் ஆனால் சம் பீப்புள்ஸ் வந்து அதை வந்து கடவுளாக நினச்சி ரொம்ப இது பண்ணுறாங்க. பட் பேசிக்கலி பார்த்திங்கன்னா அவங்க வந்து புனிதர்கள், நம்மளுக்காக பரிந்துரை ஜெபம் பண்ணுறவங்க, நம்மளுக்காக வேண்டுதல் செய்கிறாங்க மாதிரி தான். எப்படி வந்து இதை வந்து நான் எப்போ புரிஞ்சுக்கிட்டேன்னா, இந்த ஒரு வேர்டு எனக்கு வந்து பைபிள்லேருந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் தான் எனக்கே புரிதல் ஆச்சு. இதெல்லாம் இப்படிலாம் இருக்கோ, மேபி இதனால தான் நம்ம வந்து மாதாவையும் அந்தோனியாரையும் நிறைய பேர் புனிதர்களையும் நம்ம வந்து வேண்டுதல் பண்ணுறோம் அப்படின்னு. வேண்டுதல் பண்ணுறோம் மீன்ஸ் என்னென்னா, கடவுள் ஒருவர் தான், பிதா சுதன் பரிசுத்த ஆவியானவர், மூவர் தேவன், அவங்க தான் மெயின். ஜீசஸ் வழியாக நம்ம வந்து பிதாவை அடையணும், அவர் மூலமாக தான் நம்ம பிதாவை அடைய முடியும்னு பைபிளில் கிளியராக போட்டிருக்கு. அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. பட் புனிதர்கள்கிட்ட என்ன பண்ண, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, புனிதர்கிட்ட போகும்போது நிறைய அற்புதம் நடக்குது, ஏன் நீங்கள் வந்து அப்போ வேண்டக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, ஏன் புனிதர்கிட்ட போகும்போது மாதாக்கிட்ட போகும்போது நிறைய அற்புதம் நடக்குது, அவங்களுக்கும் நிறைய சுகத்தை கிடைக்குது, அப்போ அவங்க கடவுள் தானே, அவங்க கடவுளை அவங்களே நம்ம வேண்டலாம் அப்படி நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுறாங்க. இப்போ வந்து அதை குறித்து தான் இப்போ நான் கிளியர் பண்ண போகிறேன் உங்களுக்கு. என்னென்னா, பைபிளில் வந்து யோவான் 14ஆம் அதிகாரம், அதில் ஃபஸ்ட்டு வந்து கடவுள் என்னது, நம்ம யாரை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம் தெரியுமா? ஒரு தேவனை மட்டும்தான். ஆராதனையும் துதியும் வந்து தேவனுக்கு மட்டும்தான் நாம் செலுத்தணும். கர்த்தரை மட்டும்தான் நம்ம துதிக்கணும், ஆராதிக்கணும். அது யார் மூலமாக நம்ம செய்யணும்? நம்ம வந்து பிதாவை அடையணும்னா பைபிளில் கிளியராக போட்டிருக்கு. யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் போட்டிருக்கு. நானே, இயேசு சொல்கிறார். அதற்கு இயேசு 14ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில் சொல்கிறாரு. இயேசு சொல்கிறாரு, அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான். கிளியராக இருக்குது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்போ கடவுளை ஜீசஸ் மூலமாக நம்ம வந்து பிதாவிட நம்ம ரீச் பண்ணுறோம். பிதாவை ரீச் பண்ணுறது ஜீசஸ் நம்ம இது பண்ணும் போது பிதாவிடத்தில் நம்ம போயிடலாம். ஓகேங்களா? பிதாவும் சுதனும் ஒன்று தான். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். வேணும்னா நான் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ வந்து கம்மிங் வீடியோஸில் நான் அதை பற்றியும் நான் கிளாரிட்டி பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஜீசஸையும் கும்பிடக்கூடாது சொல்கிறாங்க நிறைய பேர். ஜீசஸ் ஏன் கும்பிட்றீங்க, ஜீசஸை ஏன் நம்புறீங்க, காடாக எதுக்கு எடுக்கிறீங்க, காடே கிடையாது, ஜீசஸ் கிடையாது அப்படிலாம் சொல்கிறாங்க. அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபஸ்ட்டு புனிதர்லேருந்து நான் ஆரம்பிக்கிறேன்.
இதுதான் ஃபஸ்ட்டு. ஆராதனைக்குரியவர் பிதா, ஜீசஸ். அவங்கள தான் நம்ம ஆராதிக்கணும், பிதாவை தான் துதிக்கணும், ஆராதிக்கணும், அவங்களாம் மரியாதை செலுத்தணும், எல்லாமே அவங்க தான் நம்ம தேவன், அவங்க தான் மெயின். நெக்ஸ்ட்டு அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் பாருங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய காரியங்களை செய்வான். புரியுதா உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு? ஜீசஸ் சொல்கிறாரு, பிதா நான் என் பிதாவிடத்திற்கு போகிறபடினால், நான் பிதாவிடத்தில் போயிடுறேன். ஏன்னா பிகாஸ் அவர் செத்துட்டு மோட்சம் ஆகிட்டு போகிறாரு, போகிறதுக்காக அவர் போகிறேன் நான். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இது வந்து ஜீசஸ் சொன்ன வார்த்தைங்க. அவரே சொல்லியிருக்காரு, ஜீசஸ் சொல்லியிருக்காரு. ஜீசஸ் எவ்வளோ புதுமைகள் செஞ்சுருக்காரு, எவ்வளோ அற்புதங்களை செஞ்சுருக்காரு, எவ்வளோ மிராக்கிள்ஸ் அவர் செய்யாத மெயின் வந்து ஜீசஸை நம்ம எல்லாரும் இது பண்ண மிராக்கிள்ஸ். தென் நம்மளுக்காக அவர் உயிரை கொடுத்தது. அவர் எவ்வளோ பேர் நோய்களை குணமாக்கியிருக்காரு, எவ்வளோ மிராக்கிள்ஸ். இதில் அவரே சொல்கிறாரு, என்னை விசுவாசிக்கிறேன், நீ ஜீசஸை விசுவாசித்தா நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். நான் செய்கிற கிரியைகளை நீயும் செய்வ, நான் செய்கிற அற்புதத்தை நீயும் செய்வ. அது மட்டும் இல்லாமல் இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். இதை பார்க்கலும் பெரிய கிரியைகளும் பெரிய அற்புதங்களும் பெரிய அதிசயங்களும் நீ செய்வ. என்ன எப்போ பண்ண முடியும்? என்ன விசுவாசிக்க. அப்போ மாதா விசுவாசிச்சிருக்க முடியாதா? மாட்டாங்களா? அந்தோனியை விசுவாசிச்சிருக்க மாட்டாங்களா? அவங்கெல்லாம் விசுவாசித்து தன்னையே தேவனுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் அவங்க புனிதர்களாக ஏற்றுக்கொள்ளப்பட்டாங்க. அவங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதுனால தான் அவங்கள நம்ம பரிந்துரை கேட்கும்போது அவங்க நம்மளுக்காக எல்லாம் பேசி இது பண்ணும்போது, பரிந்து ஜெபம் பண்ணும்போது, இயேசுவிடம் பிதாவிடம் பண்ணும்போது நமக்கு வேண்டிய எல்லா அற்புதங்களும் நடக்குது. இவங்க சொல்கிறாங்களா எப்படி அற்புதம் நடக்கும், அது கடவுளான இல்லை. நீங்கள் விசுவாசத்தை இப்போ நீங்கள் கூட என்ன அர்த்தம்னா, நம்மளும் அதுமாரி யாராக இருந்தாலுமே கடவுளை முழுமையாக விசுவாசித்தால் அவர் செய்த கிரியைகளோட மேலான கிரியைகளை செய்வார்னு சொல்லிட்டு பைபிளில் கொடுத்துருக்கு. ஸோ மாதாவும் ஆந்தோனியார் எல்லா புனிதர்களும் வந்து கண்டிப்பாக செய்கிறாங்க. புதிய புதிய காரியங்களை செய்கிறாங்க, நிறைய அற்புதங்கள் நிகழ்த்துறாங்க, அதிசயங்களை நிறுத்துறாங்க, எல்லாமே அற்புதம் நடக்குது. அவங்க சீஷர்களே நிறைய பேர் வந்து அற்புதம் பண்ணியிருக்காங்க, தொட்டு குணமாக்கியிருக்காங்க, நோயாளிகளை தொட்டு குணமாக்கியிருக்காங்க. இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லிக்கிறேன் நீ குணம் பெறுவாயாக சொன்ன உடனே குணமாயிருக்காங்க. ஸோ அதனால் இது வேண்டுதல் பண்ணுறோம். அவங்ககிட்ட இப்போ வந்து எப்படி வந்து நோயாளிப்பட்டவங்க வந்து அவங்க சீஷர்கிட்ட போய் எனக்கு உடம்பு முடியல எனக்கு குணப்படுத்துங்க சொல்லும்போது அவங்க குணப்படுத்தினாங்களோ, இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்லி அவங்க குணப்படுத்தினாங்களோ, அதே மாதிரி தான் இவங்களுடைய பரிந்துரை ஜெபத்தினால நம்ம வேண்டுதல் செய்கிறோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, மாதாவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, அந்தோனியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, சூசியப்பரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க, செபஸ்தியாரை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. அப்படி தான் நம்ம ப்ரே பண்ணுறோம். அதுதான் பண்ணணும். நம்ம உண்மையாக பார்த்தா அவங்கள ஆராதிக்கக்கூடாது, அவங்கள மகிமைப்படுத்தக்கூடாது. மகிமையும் துதியும் கனமும் எப்போவுமே கடவுள் ஒருத்தருக்கு மட்டும்தான். கர்த்தாதி கர்த்தர் தேவாதி தேவனுக்கு மட்டுமே தான் நம்ம கொடுக்கணும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அதிகாரம் யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 12ஆம் வசனம் 12 முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் படித்து பாருங்கள், உங்களுக்கே எல்லாம் கிளியராக தெரியும். இதில் எதையாவது உங்களுக்கு இது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? எல்லா துதி கனம் மகிமையும் கர்த்தாதி கர்த்தருக்கே உரித்தார்கள். ஆமென். பாய்.
நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட்டு ஏதாவது பார்ப்போம். ஓகேங்களா? பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.